ரெக்கார்டிங் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நான் யூடியூப்பில் ஏற்றி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகுது, யூடியூப்பில் ஏற்றுறதுக்கு ஒரு டைம் ஆகுது. அதுக்கு பேர் கொடுக்கணுன்னு என்னமோ சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கொடுக்கறது கிடையாது, பப்ளிக்கில் மாத்திரம் போட்டு விட்டுருவேன். ஆனால் அந்த சைல்டுக்கா இல்லையா அதுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டாகணும். அதெல்லாம் போட்டு அது ஏற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லிங்க்கை கொடுக்குறேன். சமயத்தில் இது ஏற்றிட்டு இருக்கும்போது வேற என்னமாச்சும் வேலை வரும், யாராச்சும் என்னமாச்சும் ஒரு வேலை வரும். திடீர்னு நாய் கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது மறந்து போயிடும் கம்ப்ளீட்டாக. அதனால நான் வந்து உடனே அன்னைக்கே ஏற்றாமல் இருந்தால் அதை ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க, இல்லாட்டி கூப்பிட்டு கேட்டுருங்க. ஏற்றுங்கன்னு மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜுக்கு அனுப்புனதை நான் ஏற்றிட்டேன்னா சரி, ஏற்றலைன்னா கூப்பிட்டு கேட்டுருங்க. சரியா? அப்படி அது ஒரு சிஸ்டமாக வச்சுக்கிடுவோம். சரி, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த பூவை வரைய போகிறேன். முதல்ல பென்சிலில் தான் நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பூ, ஒரு பெட்டல் வந்து அப்படி ஒன்று வருது. அப்படி வருது. அதே இடத்துல வந்து இன்னொரு ஃப்ளவர் வந்து இன்னொரு பெட்டல் வந்து அப்படி வருது. அது இதுக்குள்ள இருந்து இப்படி வருது. இதுக்குள்ள எரேஸ் பண்றது அப்புறம் எரேஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. இதுக்குள்ள இருந்து இந்த பெட்டல்லாம் வந்து நமக்கு கேரக்டர் தெரிஞ்சிச்சுன்னா போதும், எக்ஸாக்டா இருக்கணும் அப்படின்ற வந்து தேவையில்லை. நமக்கு இந்த பூவை பற்றி தெரியும், அதனால நம்ம வந்து அந்த பூவை வந்து இங்கேருந்து இது அந்த கப்பு வந்து அந்த விளிம்பு வந்து ஆல்மோஸ்ட் மறைஞ்சிது, அவ்வளோதான் தெரியுது. ஒரு வாட்டர் கலர் ஒன்று செஞ்சு போட்டிருந்தேன் பார்த்தேன். இது நம்ம இதே கிட்டத்தட்ட இதே சீரீஸில் நான் எடுத்த ஃபோட்டோ. அதாவது இதோட சேர்த்து ஒரு 5-6 ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். இல்லை ஒரு 12-15 ஃபோட்டோ எடுத்திருந்தேன். காட்டினேன்ல உங்களுக்கு? இல்லை சார், நீங்கள் அனுப்புறேன்னு சொன்னீங்க. அப்படி அனுப்பவே இல்லையாண்ணா? சரி, அது அப்படிதான் மறந்து போயிடுவாரு. மறந்து போனாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா திரும்ப நான் உடனே அனுப்பிடுவேன். சரி, இப்போ நான் வந்து இந்த ஃப்ளவருக்குள்ளே தெரியுற அந்த கப்போடைய டிராயிங் அடிச்சிடுறேன். சார் கொஞ்சம் டார்க்காக வரையணும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக தெரியல ஃப்ளவர். சரி சரி, இல்லை சார், இதை அழிச்சிட்டு அப்புறம் ஒரு இந்த லைட்டு பிரைட் ஆயிடுச்சு. செட்டப்பை மாற்றிட்டேன் மேடம். ஓ, இது இப்போ பரவாயில்லையா? எஸ் சார். இப்போ நான் கை எடுத்ததுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஆகும். இப்போ பரவாயில்லையா? ஆமாம், கை எடுத்தப்புறம் ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, சரியா? இது இப்படி வந்து இந்த பெட்டல் வந்து ஃபுல்லாக அந்த பக்கம் திரும்பி இருக்கு. இதில் பாதி இந்த பக்கமும் பாதி அந்த பக்கமும் மடைஞ்செல்லாம் இருக்கு இல்லையா? இந்த பெட்டல் ஃபுல்லாகவே அந்த பக்கம் திரும்பி இருக்கு. இதில் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படி வந்து இங்கிருந்து அப்படி வந்து அங்கே சேர்ந்துருது, மீதி வந்து கீழே போயிடுது. இந்த இடத்துல கப்பு லேசா இந்த சைடு தெரியல, அந்த சைடு தெரியல. இங்கே வந்து நம்ம என்ன செய்வோம், இல்லாத ஒன்றை வந்து நம்ம செஞ்சுருவோம். அந்த இடத்துல வந்து ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி ஒரு லேசாக காட்டிடுவோம். அந்த மொட்டு வந்து எப்படி இருக்கும்னா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி காட்டிடுவோம். தெரியுதா? மொட்டு கிளியரா தெரியுதா? இன்னும் டார்க்காக வரையணுமா? தெரியுது. ஓகே. நமக்கு கூகுள் மீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பேசணுன்னா அது மறையிறது இல்லை. இப்போ நான் வந்து வேறு ஏதாவது காட்டினேன் அப்படின்னா ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இருக்குது. அதை லேசாக காட்டுறேன் நான் உங்களுக்கு. இங்கே பாரு, அது திரும்ப அதை செட் பண்ணணும். இப்போ இதுக்கு நான் இங்கே திருப்பினேன்னா தெரியுதான்னு பார்ப்போம். இப்படி தான் ஸ்க்ரீன் இருக்குது. என்னுடைய லேப்டாப் ஸ்க்ரீன் இங்கே இருக்குது. இது வந்து என்னுடைய ஃபோட்டோக்காக வச்சுருக்கேன் நான். சரியா? இதுதான் நம்மளோட இது வந்துடுது. இதுதான் லேப்டாப் ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த
இதை தான் இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது. இந்த இடம் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது. அப்போ அந்த இடம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதே இல்லை. நம்ம பேசினா இடையில பேசிகிட்டு இருந்தாலும் அங்கே கூகுள் மீட்டில் வந்து நம்ம பேசினோன்னா யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய இமேஜ் வந்துடும், ரெக்கார்டிங்கே வந்துடும். இங்கே அப்படி இல்லை. அவன் மீட்டிங்காக வச்சது, அதனால் அப்படி போட்டிருக்காங்க. சரியம்மா, இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளவரில் இருந்து ஆரம்பிச்சிருவோமா? அந்த ஃப்ளவரை ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த இதை கப்பை வந்து நம்ம செஞ்சிடலாம். இது முடிஞ்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கு. சரியா? இது கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்குன்னா இந்த பிளேட்டை வந்து நம்ம லேசாக செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கப்பையும் அந்த ஃப்ளவரையும் முடிச்சிருவோம். அந்த ஃப்ளவரை முடிக்கிறதுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் போல் பிங்க் எடுத்துக்கிறோம். ஒரு லைட் பிங்க் எடுத்துக்கிடுவோம், ஒரு டார்க் பிங்க் எடுத்துக்கிடுவோம். ஆரஞ்சு வேண்டாம், அந்த ரெட்டிஷ் இருக்குது தெரியுமா, நல்ல பிரைட் ரெட்டு. இது டார்க் ரெட், இது டார்க் பிங்க்கு, இது லைட் பிங்க்கு, இது டார்க் ரெட்டு, இது லைட் ரெட். டார்க் ரெட்டு நமக்கு வேண்டாம், லைட் ரெட்டை வச்சுக்கிறோம். சரியா? நான் இப்போ வந்து லைட் பிங்கை வந்து ஷார்ப்பன் பண்ணிக்கிறேன். அந்த பாட்டிலை முடிச்சிட்டோன்னே நான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள், அதாவது பேக்ரவுண்டில் அந்த மஃப்ளர் செய்வோமா வேண்டாமான்னு. அது மஃப்ளர் செஞ்சால் நல்லா தான் இருக்கும், அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். என்ன காயத்ரி? எஸ் சார், பண்ணாதான் சார் நல்லா இருக்கும். பண்ணால் தான் நல்லா இருக்கும். அதை எவ்வளோ தூரத்துக்கு சிம்பிளாக செய்ய முடியும்? டிராயிங்கை கரெக்டாக போட்டுட்டோன்னா அதில் எக்ஸாக்டாக லைட் அண்ட் ஷேடு நம்ம வந்து செய்வோம் இல்லையா? ஒரு நிமிஷமா, நான் இன்னும் அந்த இதை படத்தை உங்களுக்கு காட்டுறேன், ஒரே ஒரு நிமிஷம். ரைட் சார். நம்ம டிஎஃப்ஏக்கு வாட்டர் கலர், டிஎஃப்ஏல வாட்டர் கலர் ஸ்டில் லைஃப் செய்வோம்ல, அது நம்ம எடுத்த ஃபோட்டோகிராஃபியை நான் வந்து அவங்களுக்கு வாக்காக கொடுத்துட்டேன். ஒரு செகண்ட், அதை இதை காத்தி வச்சுட்டேன்னா ஓகே. நீ பாருங்க, சூப்பரா இருக்கு சார். அதே கப்பு, அதே பாட்டில், அதே பூ அன்னைக்கு எடுத்தது. இது மாத்திரம் அந்த பிராஸ் கப்பு ஒன்று சன்னோடைய ஸ்கூல் டைமில் வாங்கினேன், ஸ்கூலாக காலேஜ் டைம்லேயும் வாங்கினேன் பிராஸ் கப்பு. அதை பாலிஷ் எல்லாம் பண்ணி திரும்ப உள்ள தூக்கி வச்சுட்டேன். நல்லா வந்துருச்சுல்ல? இப்போ இந்த இடத்துல டார்க் வச்சுருக்கோம் பார்த்தியா, அது மாதிரி இந்த இடத்துல டார்க் வைக்கணும் நம்ம. அது செஞ்சுக்கிறோம், அது ஒன்றும் அவசரம் கிடையாது நமக்கு. முதல்ல இந்த கப்பை இதை முடிச்சுட்டு அந்த பிளேட்டை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ அவ்வளோக்கு சிம்பிளாக செஞ்சுருவோம். சரியா? செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அப்படி மேலோட்டமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோக்குள்ள மேலோட்டமாக கொண்டு போயிடணும். பேக்ரவுண்டு வந்து டீட்டெயில் பண்ணணும்னு தேவையில்லை. லைட்டு டார்க்கு அந்த பேட்டர்ன் இருக்கணும், அவ்வளோதான். சரியாம்மா, இப்போ நான் அந்த ஃப்ளவருக்கு போயிடுறேன். ஃப்ளவருக்கு போகிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஃப்ளவரை வந்து என்லார்ஜ் பண்ணிடுறேன். முதல்ல என்லார்ஜ் பண்ணிவிட்டு 2 minutes வரேன் சார். சரிம்மா, நாங்கள் செஞ்சிட்டு இருக்கவா? எஸ் சார். ஓகே ஓகே. சரிம்மா, இப்போ இந்த இது மேலேயே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒரு அவுட்லைன் இருக்குது. இந்த பென்சில் லைன் மேலேயே டார்க் பிங்க் வச்சு ஒரு லைன் போட்டுருவோம்.
போட்டுட்டு லைட் பிங்க் எடுத்து ஓவராலாக எல்லா இடத்துலையும் லேசாக ஒரு பிங்க் கொடுத்துருவோம். அதாவது பேக்ரவுண்டுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருவோம். அப்படியே கொடுத்துட்டு வரும்போதே ரைட் சைடில் கொஞ்சம் லைட்டு கொடுத்துருவோம். ரைட் சைடில் இருந்து தானே இது வருது. பிங்க் கொடுப்போம், ஆனால் லைட்டாக இருக்கும் அந்த இடத்துல பிங்க். தெரியுதா? அது கிளியராக தெரியுதா என்ன செய்யறேன்னு? தெரியுது சார். செஞ்சுட்டு அந்த லைனையும் அப்படி போட்டுருவோம். ம். போட்டுருவோம். அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்துடுவோம். நம்ம வந்து அப்படி செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்த ஷேடு கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆ. இப்பதான் காயத்ரி வந்து என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்ல போகுது. ஏன்னா கொஞ்சம் தான் வேலை, டக்குன்னு இது முடிஞ்சிடும் இந்த ஃப்ளவர். ஆ. சரியா? இது இது எல்லாத்துக்குமே அப்படி அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறோம். அதே மாதிரி இந்த சைடில் வந்து நல்லா டார்க்காக கொடுக்குறோம். இந்த இந்த பெட்டல் ஃபுல்லாகவே இந்த சைடு மடிஞ்சிருக்கு பற்றி அது ஃபுல்லாகவே டார்க்காக கொடுத்துட்றோம். இந்த ஓரத்தில் டார்க் கொடுத்துட்டு இங்கேயும் அந்த ஓரத்தில் லேசாக அந்த நம்ம டிராயிங் போட்டிருக்கோம்ல அதை ஒட்டி டார்க் கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு ஒரு டார்க் கொடுப்போம். அதனால கம்ப்ளீட்டாக அந்த லைன் வந்து போயிடும், லைன் இல்லாத லெவலுக்கு போயிடும். சரியா? அதே மாதிரி இங்க உள்ள வந்து டார்க் ஆயிருக்குமா, இங்க உள்ள டார்க் ஆயிருது, வெளியில வந்து லைட்டா இருக்கு. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், சொல்ல மறந்துட்டேன். ஒரு போட்டோ எடுத்துட்டு சார் டிராயிங்க. ஃப்ளவரோட சேர்த்தா ஃப்ளவர் டிராயிங் மட்டுமே வேணுமா இருந்தது ஆக்சுவலா. எதுமா எதுமா? ஃப்ளவர் டிராயிங் மட்டுமே போட்டோ எடுத்துட்டு இருந்துக்கலாம் ஆக்சுவலா. ஓ அப்படியா? இல்ல டிராயிங் தெரியுது, கிளியரா தெரியுது. அதனால நான் மொத்தமா ஒரு போட்டோ எடுத்துடுறேன். அப்புறம் அந்த ஃப்ளவர் டிராயிங் மாத்திரம் கூட ஒரு போட்டோ எடுத்து கூட பண்ணல, அப்புறமா தான் பண்ண போறேன். ஸோ போட்டோ எடுத்த பெட்டர். அதை மாத்திரம் கூட ஒரு பக்கத்துல ஒரு போட்டோ எடுத்துறேன். அதை என்ன ஆக்சுவலாக செஞ்சிட்டு இருக்கேன்னா, அவுட்லைனை லைட் ஆக்கலை, டார்க் பிங்க் வச்சு அவுட்லைனை ஜாஸ்தி ஆக்கிட்டு, இப்போ இந்த இடத்துல வந்துலாம் நல்ல டார்க் இருக்கு, அந்த அந்த டார்க்கை கொடுக்குறோம். இதுக்கு மேலே இன்னொரு ஒரு டார்க் ஒன்று கொடுப்போம். இங்கே வந்து நம்ம லைட் பிங்க் ஒன்று வச்சிடுறோம். நான் பாட்டுக்கு இந்த இடத்துல டார்க் பிங்க் வச்சுட்டேன், பரவாயில்ல. இப்போ இங்கே வந்து அங்கே வந்து ஒரு லைன் ஒன்று வருது, அந்த இடத்துல அங்கே ஒரு லைன் அப்படியே வருது. வந்துட்டு இங்கே வந்து ஒரு லைன் ஒன்று வருது, அதை ஒட்டி ஒரு லேசாக ஒயிட் விட்டுட்டு ஒரு லைன் ஒன்று வருது. என்னதான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்களை வந்து நம்ம காட்டித்தான் ஆகணும். இந்த இடத்துல வந்து இந்த ஒரு பெட்டலை வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பாடுபட்டு காட்டிட்டோம்னா மீதி எல்லா பெட்டலுமே இதே அளவுக்கு நம்ம வந்து டீட்டெயில் காட்டியிருக்கோம், அவ்வளோதான் டீட்டெயில் இருந்திருக்கு, அதனால அவ்வளோதான் காட்டியிருக்காங்க அப்படின்ற ஃபீலிங் வந்துடும். சரியாம்மா? இதை அப்படி கொண்டாந்துடுறோம். இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சா? சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மள்கிட்ட ஒரு மரூன் ஒன்று இருக்குது தெரியுமா? ப்ரௌன் வேண்டாம், ப்ரௌன் வந்து டல் ஆக்கிறோம். ஒரு டார்க் மரூன் ஒன்று இருக்குது தெரியுமா? இந்த கலர்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு. இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய பெட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த பெட்டலும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கு. கொஞ்சம் இந்த இடத்துல டார்க் இருக்கு, சரியா? இந்த இடத்துல இருக்கு டார்க் இருக்கு, அந்த இடத்துல டார்க் இருக்கு. இப்ப நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இது மேல ஒரு ப்ளூவையும் வச்சு செஞ்சோம்னா கிளீனா அந்த 3 டைமென்ஷன் நமக்கு வந்துடும். இப்ப இந்த ஓரத்துல இருந்து அந்த டார்க்கை வந்து அப்படி கொண்டு வரோம். எட்ஜ் வரைக்கும் வராம லேசா அப்படியே கொண்டாந்து அப்படி விட்டுறோம். இப்ப டார்க் ப்ளூ எடுக்கிறேன், நான் செஞ்சு காட்டுறதுக்காக ஒரே ஒரு பெட்டலை மாத்திரம் செஞ்சு காட்டிட்டேன்னா என்ன செய்ய போறோம்ன்றது விளங்கிடும் உங்களுக்கு.
இப்போ நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல நம்ம, அதாவது இங்கே பாருமா, இப்போ அந்த இடத்துல ஒரு ப்ளூ வையை வச்சு அந்த இடத்த மாத்திரம் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். இந்த இடத்த மாத்திரம் டார்க் ஆக்குறேன், அங்கே டார்க் ஆக்குறேன், லேசாக அதை விட்டுறேன். இப்போ இந்த பெட்டல் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இருந்து டார்க் ஆகிட்டு போகுது. அப்போ நான் மரூனை எடுத்து அந்த இடத்த டார்க் ஆக்குறேன். டார்க் ஆக்கிட்டு அப்படியே லைட் ஆக்கிடுறேன். டார்க் ஆக்கிட்டு உடனே லைட் ஆக்கிடுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் லேஸ் அப்படி மடிஞ்சிருக்கிற மாதிரி. அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் என்னவா இருக்குன்றது அப்புறம் பார்த்துக்குருவோம். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நல்ல டீட்டெயில் கொடுத்த ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிடும். இதுக்கு வந்து ப்ரௌன் போட்டாலும் போடலாம். எனக்கு பக்கத்தில் பாட்டில் ப்ளூவாக இருக்கிறதுனால நான் ப்ளூ போடுறேன். ப்ரௌன் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அது. வேறு நேரங்களில் வந்து இப்போ ப்ளூ அந்த இடத்துல போட்டால் நல்லா இல்லை, எனக்கு ப்ரௌன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா போடலான்ற. சரியா சார்? இந்த இது இப்படி வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன ஆகுது, அதே சிஸ்டம் தான் வருது. என்ன செய்கிறோம் நம்ம, இந்த இடத்த டார்க் ஆக்குறோம். இந்த இடம் அப்படியே டார்க் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஆகிட்டு அப்படி வந்துடுது. வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு அது வருது. இந்த இடத்துல ஒரு டார்க் தெரியுது, இந்த இடத்துல ஒரு டார்க் தெரியுது. அப்படியே அந்த டார்க்கு எட்ஜுக்கு வந்துடுது. இங்கே டார்க் இருக்குமா, அங்கே வந்து ஒரு டார்க் இருக்கு, அப்படி ஒரு டார்க் இருக்கு. என்ன செய்கிறோம், அதை இங்கே வந்து அந்த ப்ளூ வைப்போம் இல்லையா, அங்கே ப்ளூ வைக்கிறோம் லேசாக. இந்த இடத்துல லேசாக ப்ளூ வைக்கிறோம், இந்த இடத்துல லேசாக ப்ளூ வச்சு டார்க் ஆக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இதை வந்து கம்ப்ளீட்டாக டார்க் ஆக்குறேன்னா அதோடைய ஸ்டெம் வந்து நல்ல டார்க்காக இருக்கும். டார்க் ஆக்கிட்டு இதுக்கு மாத்திரம் ப்ரௌன் எடுக்கிறேன். ஏன்னா இது பெட்டலுக்கும் ஸ்டெம்முக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறேன். சரி, டார்க் ப்ரௌன் வைக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே ப்ளூ வச்சுக்கிறோம். அது மேலே ப்ளூ வச்சிடும். இங்கேருந்து கொஞ்சம் கோடு கோடாக போட்டு விட்டுரும். அதாவது அந்த மலராத அந்த பட்டு ஓப்பன் அப் ஆகாத பட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கிறோம். நம்ம இஷ்டம், நம்ம இஷ்டம் தான் அது. இல்லை அதே ட்ரீட்மெண்ட்டே ரெண்டு போட்டோம் அப்படின்னா விடலாம். இப்படி வச்சோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை ஒட்டி நான் டார்க் வச்சுட்டேன்னா அந்த லைன் வந்து தெரியாமல் போயிடுது. நான் அதை ஒட்டி ஒரு கோடும் போட்டுறேன். இப்போ ப்ளூ எடுத்து அதை ஒட்டி காட்டிடுறேன். அப்படி காட்டிட்டு இங்கேயும் காட்டிட்டு விட்டுறேன். இப்போ அந்த பூ வந்து சரியாக செட் ஆகிட்டு வருதா இல்லை, அந்த பூ வந்து சரியாக செட் ஆகிட்டு வர்றது தான் நம்மளுடைய மெயின் எய்ம். இப்போ ப்ளூ எடுத்து அங்கே காட்டிடுறோம், அங்கே காட்டிடுறோம், இங்கே கொஞ்சம் ப்ளூ காட்டிடுறோம், இங்கே கொஞ்சம் ப்ளூ காட்டிடுறோம். அந்த ஃப்ளவர் முடிஞ்சிருது. சரியா, அந்த ஃப்ளவர் முடிச்சிருச்சு. இப்போ அந்த கப்புக்கு போகிறோம். கப்பில் எல்லோ கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. ப்ரௌனும் ப்ளூவும் சேர்ந்தா ஒரு மாதிரி ஒரு க்ரீனிஷ் டோன் வரும் இல்லையா. அப்போ நம்ம வந்து இந்த ப்ரௌன் எடுத்துக்கிறோம். நமக்கு எல்லோ அங்கே இருக்கிறதுனால எல்லோ ப்ரௌனு ஒன்று இருக்குது இல்லையா. 3 ப்ரௌன் இருக்குது நம்மள்கிட்ட. ஒரு டார்க் ப்ரௌன், ஒரு ரெட் கலரோட சேர்ந்த ப்ரௌன் மாதிரி ஒன்று, எல்லோ கலரோட சேர்ந்த ப்ரௌன் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா.
இதில் டார்க் ப்ரௌனி எல்லோ கலரில் சேர்ந்த ப்ரௌனியும் எடுத்துக்கிறேன். என்னம்மா ரொம்ப பயங்கரமான தூக்கம் வந்துகிட்டு இருக்கா? கொட்டாவி அப்படியே மடிச்சு மறைச்சிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் காலையில தான் சார் வந்த ஊர்ல இருந்து. ஓ அப்படியா? ஓ டிராவல்ல இருந்தியா? நான் தேர்ஸ்டே நைட்டே கிளம்பிட்டோம். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி ஓகே ஓகே, சரி சரி போயிட்டு சரி. நாங்க காலையில தான் வந்தோம். ஆ இன்னும் அதான் அது டயர்ட்னஸ் போகல டயர்டா உனக்கு? டயர்ட் தூங்கவே இல்லை சார். அப்பதான் எப்படி டயர்ட் போகும். ஐயோ. ஆ அப்போ ரெஸ்ட் எடுத்துருக்கலாமா அப்படியே இன்னைக்கு? கண்ட்ரோல் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கேன். நான் பண்ணல, ஜஸ்ட் பாத்துட்டு இருக்கேன். இல்லை இப்போ அப்புறம் பண்ணலாம், நாளைக்கு பண்ணலான்னு கூட நம்ம போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதா இருந்தால் பண்ணியிருக்கலாம். இல்லை சொல்கிறேன் நான். இல்லை இல்ல தேவையாக பரவாயில்ல. இருந்தால் போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி பிரேக் பண்ணுங்க. எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பிரேக் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம் இல்ல, நம்ம. இந்த வீக் ஃபுல்லா நீங்க இருக்க மாட்டீங்கல்ல சார், ஆமாம். அதனாலதான். சரி சரி, அம்மா, இப்ப பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த வீக் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணலாம். பண்ணிடலாம். ஆமாம் அது சரி, அது ஒன்று இருக்குது. ஆனால் ரெக்கார்டிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் நீ பார்த்துடுறது எப்படி இருந்தாலும், ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருந்தாலும் ரெக்கார்டிங்கை மாத்திரம் வச்சு பார்க்கறத விட ம் நான் பேசிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பாருமா அது. ம் என்னன்னா அந்த சைடு வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அந்த சைடு ஆல்மோஸ்ட் தெரியல. அந்த சைடு ஆல்மோஸ்ட் தெரியல. இந்த சைடில் வந்து அந்த மேடு தெரியுது, அந்த தடிப்பமாக இருக்கிறது தெரியுது. நான் பிளாக் எடுத்துடுறேம்மா. பிளாக் எடுத்து இதை வந்து பிளாக் வச்சிடுறேன். ஏன்னா அந்த இடத்துல நல்லாவே ஒரு இப்போ இங்கே நான் வர்றப்ப வேர்ட்டிக்கலாக லைன்ஸாக வந்துடுறேன். டிராயிங்க்கு வந்து அப்படியே போயிட்டே இருந்துட்டு இங்கே வர்றப்போ வேர்ட்டிக்கலாக லைன்ஸ் வந்துச்சுன்னா சரியா இப்படி இப்படி வந்துருச்சு இங்கே. இப்போ பேக்ரவுண்டில் நமக்கு கொஞ்சம் நான் கிரே எடுத்து ரொம்ப கிரே எடுத்து ரொம்ப லைட்டாக அதை யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ண போகிறேன்றத பாரு. கிரே எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு இந்த கப்பு இந்த இடத்துல ஒயிட் தெரிஞ்சாகணும். அப்போ தான் வந்து நான் எனக்கு கப்பு சரியாக வரும். இப்போ இந்த இந்த ரவுண்டு வந்து அப்படியே வருது. அந்த இடத்துல கொஞ்சம் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியில் வரட்டும் அது. அப்புறம் அதை அழிக்கிறதுக்கு நமக்கு வசதி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே வந்து அந்த இது அப்படியே வந்து அந்த இடத்துல அப்படி ஜாயின் ஆகுது. அது நமக்கு தெரிய போகிறது கிடையாது. இப்போ இந்த எட்ஜில் வந்து நமக்கு லேசாக ஒரு லைட் வரப்போகுது. அந்த எட்ஜில் லைட் வர்றது வந்து லைட்டை எப்படி லைட்டை வரையவா முடியும்? லைட்டை விடத்தான் முடியும். லைட்டை வரைய முடியாது நம்மளால். அதனால் என்ன செய்யறோம், நம்ம இந்த இடத்துல ஒரு பிளாக் பேண்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிளாக்காக ஒரு பேண்ட் ஒன்று போகுது. அந்த பேண்டை வந்து கரெக்டாக அது வரைக்கும் கொண்டாடுறேன். நம்ம வந்து இந்த பென்சிலை யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு எரேசர் வச்சுருந்தோன்னா, இப்போ ஸ்டெட்லர் எரேசர் அது மாதிரி எரேசர் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் போல் உள்ளே வந்துட்டாலும் நம்ம எரேஸ் பண்ணிக்கிற முடியாது. குறைஞ்சபட்சம் இவ்வளவாச்சும் நீளம் வச்சுக்கோங்க நீங்கள். இந்த கோடுகள் வந்து இந்த கோடு சிறுசாக, அதாவது இப்படி போட்டுற வேண்டாம். எங்கே இருக்குது கோடு? இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு கோடு வருது. அது ஒயிட்டு எங்கே வருது? இல்லை, இந்த இடத்துல இருக்கிறது தான் பிளாக் கோடு, இது ஒயிட் கோடு. இப்போ இப்படி போட வேண்டான்றேன். அப்படி போட்டுறாதீங்க. அப்படி போட்டால் ஒரு பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படியே போட்டு போனோன்னா பேண்டாக ஃபார்ம் ஆகும். அதனால நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் லாங்கராக அப்படி போடுங்கன்றேன். போட்டுட்டு லேசாக அந்த அந்த லைன் அப்படி போட்டு அந்த இடத்துல அந்த இதுகளை ஃபில்அப் பண்ணி விட்டுறலாம். அப்படியே போட்டே வந்தோம்னா கொஞ்சம் போல் உள்ளே போயிட்டாலும் பரவாயில்ல. அதை கரெக்டாக அந்த எட்ஜை வச்சு அழிச்சிக்கலாம். கேர்லெஸ்ஸாக செய்ய வேண்டாம், பயந்துக்கிட்டு செய்ய வேண்டான்ற. இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இந்த கோடை டயக்னலாக போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த வீவிங் வந்து டயக்னலாக தான் இருக்குது. அதனால நான் இதை வந்து டயக்னலில் போட போகிறேன். அதோட நல்ல சில இடங்களில் நல்ல பிளாக் இருக்குது. அந்த இடத்த டயக்னலாக அப்படி போடுறேன். போட்டுட்டு இந்த இடத்துலையும் டயக்னலாக வருது. நான் வந்து எல்லாத்தையுமே டயக்னலாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ.
இந்த இடத்துல அந்த டார்க் பேண்டு வருது, அதை அப்படி தான் காட்ட போகிறோம். இது செஞ்சுட்டு உனக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி கொண்டாந்துடுறோம். அது கொண்டாந்துட்டு அப்படியே மேலே இதை கொண்டு போகிறேன். இந்த இடத்துல ஒரு டார்க் பேண்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் பேண்ட் இருக்குது. அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் அப்படியே விட்டுறலான்ற, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுன்ற தேவையில்லை. இங்கெல்லாம் டீட்டெயில் காட்டிடுவோம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஒரு பேண்ட் இருக்குது. அந்த பேண்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம், பெரிய பேண்ட், அது பெரிய பேண்ட் இந்த சென்ஸ் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரத்துக்கு அந்த பேண்ட் வந்துடுது. இப்போ இந்த பேண்ட் இவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சா, ஒரு ஒயிட் பேண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஒயிட் பேண்ட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அதை கொண்டு போயிடுவோம். நான் ஒயிட் பேண்டை கொஞ்சம் சிறுசாக்கிடுவோம். ஏன்னா பேக்ரவுண்டு செய்ய ஆரம்பிச்சாச்சுமா. ஆக்சுவலாக பேக்ரவுண்டு செய்கிறதுக்காக நம்ம பேக்ரவுண்டு செய்யலை, இந்த பிளேட்டை வரைகிறதுக்காக அந்த பேக்ரவுண்டு செஞ்சிட்ருக்கோம். அப்போ இந்த லைன்ஸ் அப்படி கொண்டு போயிடுறது வந்து நமக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த லைன்ஸை கொண்டு போயிட்டுருக்கேன். சரியா? இந்த லைன் வந்து எப்படி வருதுன்னா இப்படியே வந்து இங்கே வந்து இறங்குது. அப்போ இதை இப்படியே கொண்டாந்துக்கிட்டே இருந்துருவோம். எவ்வளவு தூரத்துக்கு அந்த பிளாக் பேண்ட் வருது. டீட்டெயில்டாக போகாமல் இங்கே வரைக்கும் அப்படி கொண்டாடுறோம் இல்லையா, டீட்டெயில்டாக போகாமல் இருக்கிறதுக்கும் தப்பிதமாக விட்டுட்டு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்போ விட்டுட்டு செய்யலை, டீட்டெயில்டாக போகலை. அப்போ என்ன செய்கிறோம், இந்த இடத்துல வந்து இங்கே கிட்டக்க வந்த இடங்கள்ல எல்லாம் வந்து கரெக்டாக அப்படியே வந்துக்கிட்டே இருந்துட்டு இங்கெல்லாம் ஒயிட் இருக்கு. அப்போ ஒயிட்டுக்கு வந்து திரும்பியும் ஒரு ஒரு இன்னொரு தடவை போகிறோம். அது மேலே இன்னொரு தடவை போயிட்டு திரும்ப அங்கேருந்து அந்த லைனை வந்து கொண்டு வர்றோம். அந்த லைனை அப்படியே கொண்டு வந்து அப்படி சேர்த்துட்டு அந்த இடத்துல டார்க் ஆக்கிடுறோம் கொஞ்சம். இப்போ நான் அப்படியே அப்படி தேய்ச்சிட்டே போகிறது வந்து என்னமோ போகிற போக்கில் வந்து அப்படியே இது அந்த இதுக்கெல்லாம் பேர் என்ன சொல்கிறது, மதுரையில் இந்த சித்திரை திருவிழான்னு ஒன்று நடக்கும். அந்த சித்திரை திருவிழாவில் வந்து அழகர்னு சொல்லிட்டு, அழகர்ன்றது சாமி, அது வேறு விஷயம். அந்த கிராமத்தில் இருந்து அந்த கலர் கலராக ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு ஒரு துருத்தி ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் தண்ணி வச்சுக்கிட்டு. துருத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியை வந்து எல்லார் மேலேயும் பேச்சிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரசாதம் மாதிரி ஒரு விஷயம். அதாவது தப்பிதமாக எடுக்க மாட்டாங்க யாரும். தெளிச்சு அந்த வெயிலுக்கு வந்து அந்த தண்ணி தெளிச்சாலும் நல்லா இருக்கும். சரியா? அப்படி அந்த இது வர்றப்ப அப்படியே தண்ணி அப்படி தெளிச்சு விட்டுக்கிட்டே போவாங்களா, அப்படி வரையில நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் போய் இப்படி வந்து முடிஞ்சிருது, அதோட முடிஞ்சிருது அப்படின்றத வந்து க்ளீனாக வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த லைன் வந்து அப்படியே டார்க்காக போக போகுது. தெரியுதா? இப்போ நான் கேஷுவலாக செய்கிறதுக்கும் கவலை இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறேனே தவிர ஆக்சுவலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
அந்த பேண்டெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். இந்த மஃப்ளருடைய ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த இடம் இப்படி போயிடுச்சு. இப்போ இந்த இடம் ஒயிட்டாக இருக்க போகுது, இந்த இடம் டார்க்காக இருக்க போகுது இல்லையா? அந்த டார்க்கை போட்டால் தான் எனக்கு வந்து அந்த பிளேட்டுக்கு கீழே என்ன டார்க் இருக்குன்றதை நான் போட முடியும். இப்போ இந்த கோடு வந்து அங்கே வந்து அவ்வளோ டார்க்காக இருக்குன்றதை காட்டியாகணும். சரியா? இந்த இடத்துல லைட்டாக இருக்குது, இந்த இடத்துல டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல ஒரு சதுரம் மாத்திரம் டார்க்காக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யாத மாதிரி, அதாவது அப்படியே வச்சு அப்படியே கலரை வச்சு அப்படின்னு தேய்ச்சிருக்கேன், அப்படின்னு காட்டினது அப்படியே வந்துருச்சு. இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே வந்த மாதிரி தான் தெரியுது. ரொம்ப முயற்சியெல்லாம் பண்ண மாதிரிலாம் தெரியல. ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றது நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு 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 ஸ்கொயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸ்கொயர் இல்லை, இவ்வளவு தூரத்துக்கு அது வந்து அந்த இது போகுது. அப்போ அந்த இடத்த வந்து நல்லாவே டார்க்காக காட்டணும். சரியா? இந்த இடம் வந்துருச்சு அப்படி. இப்போ இங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல வந்து அப்படி அப்படி ஒரு கோடு ஒன்று போகுது, அப்படி வந்து அந்த ஒரு கோடு ஒன்று போகுது, அதில் வந்து 3 கோடு போகுது. 1 2 3 எங்கே கொண்டு போகிறதுனா கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறோமா இதை? சரி, அந்த இடம் ஒயிட்டாக இருக்குது. அப்படி வந்துடுது. இப்போ என்னன்னா இது ஒயிட்டு, அப்போ நான் வந்து இந்த இடத்த டார்க் ஆக்கி ஆகணும். இது ஒயிட்டு, அப்போ இது டார்க். இது ஒயிட்டு. இப்போ நான் வந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு மெத்தடை சொல்கிறேன் பார்த்தியா? அதுதான் உங்களுடைய லக்கு. இந்த மஃப்ளர் செய்யணும் அப்படின்னா இது எப்படி செய்யறதுன்றதே உங்களுக்கு பிளான் பண்ணுறதே கஷ்டமா? யோசிச்சு பாரு, எப்படி இந்த மஃப்ளர் இருக்கிற மாதிரி செய்கிறது அப்படின்றது பிளான் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா நான் வந்து பெயிண்டர் மாத்திரம் இல்லை, மஃப்ளரை டிசைன் பண்ணியிருக்கேன். நான் டெக்ஸ்டைல் டிசைனராக இருந்த சமயத்தில் மஃப்ளர் எப்படி மஃப்ளரில் பேட்டர்ன்லாம் வருது, இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து ஆர்ட் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்கேன் நான். அப்போ எனக்கு இதை எப்படி செய்யணுன்றது வந்து எனக்கு தரவாக தெரியும். இல்லை சொல்கிறேன், அதை ஒரு உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு லக்காக தான் அமைஞ்சிருச்சு. சரியா? இப்போ வந்து இந்த இடத்துல இங்கே லைட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், அந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறேன், அந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறேன், இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறேன், இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். ரெண்டு ஓவர்லேப் ஆகிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சா? இந்த இடத்துல பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகுது, இங்கே பிளாக்கும் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த ஃபீலிங் வந்துருச்சு அங்கே. இப்போ நான் என்ன செய்யணும்னா இங்கே வந்து ஒரு பிளாக் இது கொடுக்கணும். அப்போ தான் இந்த பிளேட்டோடைய கண்டினியூட்டி வரும். இப்போ தெரியுதா ஏன் நான் இவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்குன்னு? நான் இதை பேட்டர்னை செட் பண்ணால் தான் நான் அந்த இடத்துக்கு பேட்டர்னை செட் பண்ண முடியும். பிளாக்கை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, நம்ம இனிமேல் கேள்வி கேட்கணும்னா நிறுத்தி கேட்கலாம். என்னத்த கேட்க சொல்றீங்கன்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கோமா பிரீத்தி? என்னத்த காயத்ரி மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியல. ஏன்னா காயத்ரியோடைய மூஞ்சி வந்து என்னுடைய படம் இருந்ததுக்கு கீழே மறைஞ்சிருது. அதனால தப்பிச்சிட்டமா நீ? சரி, அப்போ இந்த இடம் வந்து டார்க்காக இருக்கும். அப்போ இந்த இடம் டார்க்காக இருந்தால் தான் அந்த இடம் லைட்டாக இருக்குன்ற ஃபீலிங் வரும்.
சரியா? இப்போ இதை வந்து இப்படி கொஞ்சம் 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 நம்ம சமன்படுத்திடுவோம் அதை. சமன்படுத்திட்டு இந்த இடத்த வந்து இந்த இடத்துல பிளாக் பேண்டு ஒன்று வருது. அப்போ இங்கே லைட்டாக இருக்குது, இந்த இடத்துல டார்க் ஆக போது அதுக்கு முன்னாடி அந்த லைட்டாக இருக்கிறத வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு போயிடுவோம். அப்படி கொண்டு போயிட்டு இந்த இடத்த மாத்திரம் நம்ம வந்து டார்க் ஆக்கணும். எப்படி எவ்வளோ கேர்ஃபுல்லாக செய்கிறேன்றதை பாரு. அதாவது பார்க்கறதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக செஞ்ச மாதிரி இருக்கு, ஆனால் கரெக்டாக அதை வந்து அந்த இடத்துக்குள்ளே முடிஞ்சாகணும். அதே மாதிரி சாதாரணமான கோடு பரபர பரபரன்னு கோடு போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும். வந்துருச்சா? சார் மஃப்ளர்ல நடுவுல கொஞ்சம் ரெட் கூட வருது இல்லைங்களா சார்? இந்த இடத்துல வருதுமா அந்த ரெட்டு. இந்த சைடுல கூட வருது பாருங்க, இந்த ஆமா, சைடு. இந்த இடத்துல கொஞ்சம் ரெட் வருது இல்ல, இந்த இடத்துல வருது. இங்க கொஞ்சம் இங்க இந்த இடத்துல ஒரு ரெட் ஒன்று வருது, அங்க வருது. போட்டுருவோம் ரெட்டு. அது விட்டுட்டு செய்யலாம்னா விட மாட்டீங்களே நீங்க? இல்ல கேட்டேன் சார், அது விட்டுடலாமா இல்ல வரணுமான்ட்டு. போட்டுருவோம். சொன்னதுக்கு அப்புறம் எப்படி விடுற சொல்ற? அப்போ அந்த இடத்துல அந்த ரெட் பேண்ட் வருது. அந்த ரெட்டை அப்படி உள்ள போகுது. அங்க கருப்பும் வர்றதுனால ரெட்டும் கருப்பும் தான் சேர்ந்து தான் வருது. ஓகே. அது இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போல டார்க் வச்சு அதை ஏற்றிக்கலாம் நம்ம. இப்போ வந்து நான் பேட்டர்னை மாத்திரம் தான் போடுறேன், லைட் அண்ட் ஷேடு போடலை. ஓகே. அதுவும் வருது, இந்த இடத்துலையும் வருது. அதையும் நான் போட்டுறேன் முதல்ல, ஏன்னா அந்த இடத்துக்கு வரும்போது இந்த கிளாஸ் பாட்டிலோட ரிஃப்ளெக்ஷன் தானே சார் வருது இங்க? எதுமா இந்த இடத்துல வர்றது ரெட் பேண்ட், இந்த இடத்துல ரெட் பேண்ட் வருது, பாட்டிலோட ரிஃப்ளெக்ஷன் வேற வருது. இந்த சைடு வருது இல்லீங்களா? ரிஃப்ளெக்ஷன் இந்த இடத்துல வர்றது ரிஃப்ளெக்ஷன் இல்ல, இது வழியா லைட் போய் ஆரஞ்சு கலர் லைட் ஆயிருது. ஷேடோல வந்து ஆரஞ்சு கலர் லைட் ஆயிருது. ஓகே ஓகே. இப்ப இதே இது வந்து ஒரு கப்பா இருந்துச்சுன்னா, இந்த கப்பா இருந்துச்சுன்னா இந்த இடம் டார்க்கா தான் இருக்கும், டார்க்கா இருக்கும், ஆரஞ்சா இருக்காது. இப்ப ப்ளூ இருந்துருச்சுன்னா இந்த இடம் ப்ளூவா இருந்திருக்கும். ப்ளூவா இருந்திருக்கும். சரி, ஷேடோவா கலர் மாதிரி வருது. ஷேடோவா கலர் மாதிரி வருது. கலர் ஷேடோவா மாறி வருது. ஷேடோ கலரா இல்லாம கலர் வந்து ஷேடோவா மாறி வருது. சரியா? இப்போ அதை அங்கே வந்துருச்சு. சரி, இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் நம்ம. இப்போ இந்த இடத்த வந்து நான் வந்து ஃபில்அப் பண்ணுறேன். பேக்ரவுண்டு எவ்வளோ சிம்பிளாக போயிடுச்சு பாருங்க அது. அதாவது நம்ம வந்து ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேட்டட் பேக்ரவுண்ட் யாரோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, தெய்வானே யாரோ கேட்டுட்டு இருந்தாங்கன்னு. அது நான் போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியறது நல்லது தானே. அப்படி காட்டும்போது அது தேவானை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, சார் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க சார், பேக்ரவுண்டு போட போகிறீங்களான்னு. தெரியலம்மா, பேக்ரவுண்டு போடுறோமா என்னன்னு அவங்களுடைய சாய்ஸு, வேணான்னாங்கன்னு விட்டுருவேன். வேணான்னா தான் கஷ்டம், ஏன்னா அந்த பிளேட்டை வந்து நான் வந்து பேக்ரவுண்டை காட்டி தான் அந்த பிளேட்டை இது பண்ண முடியும். அப்படின்றப்ப பேக்ரவுண்டை காட்டாட்டி நான் பிளேட்டை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னுட்டு இருந்தேன். இப்போ பேக்ரவுண்டை காட்டிட்டோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் வருதுமா, அந்த இடத்துல மாத்திரம். அதாவது இங்கே வந்து அப்படி நின்றுது, இந்த இடத்துல அப்படி வந்து நின்றுது. அதை 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 அது போடாமல் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக அதை போட்டேன். அதே 5B பென்சில்னு நினைக்கிறேன். இல்லை கலர் பென்சில், பிளாக் கலர் பென்சில். பிளாக் கலர் பென்சிலை வச்சு கொஞ்சம் அழுத்திடுறேன். அந்த ப்ரெஷர் வேரியேஷனில் தான் இந்த பேட்டர்னை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
அப்படின்னு தெரிஞ்சுட்டு விட்டுருலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பேட்டர்ன் வந்து உட்கார ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஆல்மோஸ்ட் உட்கார ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த இடத்துல இருந்து இப்போ இந்த துணி வந்து இப்படி திரும்புதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த துணி இப்படியே வந்து இப்படி வந்துடுது. இந்த இடத்துல இன்னொரு துணி இருக்குது. அந்த துணியில் வந்து இந்த இடத்துல ஒரு ரெட் பேண்ட் வர்ற மாதிரி போட்டுட்டு ரெட் பேண்ட் ஒன்று வர்ற மாதிரி போட்டுட்டு அதை ஒட்டி வந்து ஒரு பிளாக் பேண்ட் வர்ற மாதிரி போட்டுட்டு இதோட ஆங்கிளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம் நம்ம. பிளாக் பேண்ட் வர்ற மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல இன்னொரு பிளாக் பேண்ட் அதை நம்ம அந்த இடத்துல போட்டுட்டோம். அதை மறைச்சிடலாம். மறைச்சிட்டு இந்த இடம் ஷேடோக்குள்ளே வருதுன்றப்ப நான் இதோட ஆங்கிளையே மாற்றிடுறேன். கிராஸ் ஹேட்சிங் ஜென்ரலாக நம்ம வந்து செய்கிறது கிடையாது. ஆனால் நான் வந்து இந்த இடத்துல துணி வந்து இப்படி திரும்பிக்கிட்டு அப்படியெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுறேன் நான். இப்போ இந்த ரெட்டெல்லாம் வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து இந்த பிளேட் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. நல்லா செட்டாக வருது சார். செட் ஆயிடுச்சுல. அது அதாவதுமா என்னன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா இப்போ ராமச்சந்திரன் பார்க்குறதுக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன இருக்குன்னா ராமச்சந்திரனுக்கு வந்து நல்ல விளங்கும். இருந்தாலும் மூச்சு முட்டி போய் உட்காந்துருக்காப்புல அப்படின்னு. அதாவது நான் வந்து ஈஸியாக இதை வரையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ராமச்சந்திரனுக்கு விளங்கும், உங்களுக்கு விளங்காது. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பேச்சு நின்றுது பார்த்தியா? பேச்சு நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆச்சுன்றது விளங்காமல் உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். இப்போ என்ன செய்யறது அடுத்தது? சரி, இந்த இடத்துல டார்க்கை வச்சிருவோமா? முதல்ல டார்க்கை வைப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம். இது வரைக்கும் தப்பிதம் இல்லாமல் வந்துருச்சு. அதை மிஸ்டேக் இல்லாமல் வந்துருச்சே தவிர மிஸ்டேக் இல்லாமல் தான் வரும் அப்படின்றது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியாது. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக டார்க் ஆக்கியிருப்பேன் நான். அந்த இந்த இந்த பர்டிகுலர் பெயிண்டிங்கில் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலாக சப்ஜெக்ட் வந்து பிளாக். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பிளாக். அது வந்து எதனால பிளாக் ஆகலை? ஷேடோ வந்ததுனால பிளாக் ஆகலை. சப்ஜெக்ட் பிளாக். அதாவது இப்போ காக்கா வரைகிறோன்னு வச்சுக்கிடுவோம். காக்கா வரைஞ்சோன்னா சப்ஜெக்ட் பிளாக் இல்லையா? அப்போ சப்ஜெக்ட் பிளாக். இப்போ இந்த இடத்துக்கு வரோம் பார்த்தியா, டக்குன்னு வேறு பேச்சு மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வர்றோம் பார்த்தியாம்மா, அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு அவுட்லைன் போடாதீங்க. அப்படி போடுறதா இருந்தாலும் நான் வந்து நான் போட்டுட்டு அதை மாற்றுறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். போட்டுட்டு அப்படியே செய்வேன். ஈஸியான டெக்னிக் கிடையாது அது. அதனால பெஸ்ட்டு வந்து என்னன்னா இப்படி கோடு போட்டுறது. அப்படி போட்டு அந்த அந்த ஷேப் அப்படி கொண்டு வந்துடுறது. இப்படியே டயக்னலாகவே கோடு போட்டுட்டு, அதாவது நம்ம வந்து இப்படி கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இப்படி போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துக்கு போட்டிருக்கோமா, கரெக்டாக அந்த பிளேட்டோட வந்து நின்றுச்சான் அப்படின்னு ஒரு போய் சொல்லிடுறது. சரியா? அப்போ வந்து என்ன ஆகுது, பார்க்கறதுக்கு நம்ம இந்த இடத்துல கோடு போட்டாலும் கூட அது வந்து நம்ம ஈஸியாக செஞ்சுட்டு லேசாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணும். சரியாம்மா, இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஒயிட் பேண்ட் ஒன்று விட்டுட்டு இந்த இடத்துல பிளாக் ஆக்கிடும். இந்த பிளாக்குக்கும் இந்த பிளாக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம். அப்போ இந்த இடத்த கொஞ்சம் டார்க் ஆக்கிடும். நம்ம அவ்வளோ தூரத்துக்கு பக்காவாக செய்யலை இந்த இடம்லாம். அதனால நம்ம அப்படி தேய்ச்சி விட்டோம்னா நமக்கு வந்து அந்த துணி வந்து அப்படி போயிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும்.
இப்போ இந்த ஒயிட்லேயும் கொஞ்சம் போல் கிரே கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம இதை வந்து இன்னும் டார்க் ஆக்கலாம். டார்க் ஆக்கிறதுக்கான வசதி இருக்குது. இப்போ இந்த கோடு இருக்குல்லையே, அந்த கோடு அப்படி வந்திருக்கும். இந்த ஸ்கையும் சீயும் மீட் பண்ணுற இடத்துல டார்க் ஆக்குவோம் தெரியுமா? அது மாதிரி இந்த ஒயிட்டும் மீட் பண்ணுற இடத்துல இங்கே வந்து இங்கே பிளாக் பேண்ட் இருக்குது பார்த்தியா? அந்த பிளாக் பேண்டை எட்ஜில் வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கலாம் நம்ம. அப்போ இதை நம்ம வந்து ஒரு மீடியம் கிரே ஆக்கணும்னா இந்த இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு அசிங்கமாக தெரியாது. இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ்மா. இந்த டெக்னிக்ஸ் தான் வந்து இந்த டெக்னிக் மாதிரி விஷயங்களை தான் நம்ம பேர் என்ன ஸ்தபதி ராஜ்குமார் ஸ்தபதி மாதிரி ஆட்கள் வந்து காட்டுறது கிடையாது. அதை காட்டாம விட்டுறாங்க. இது வந்து பிளாக். அப்போ இதை கொஞ்சம் டார்க் ஆக்கிடுறேன். ராஜ்குமார் ஸ்தபதி மாதிரி ஆட்களுக்கு இதை காட்டணுன்ற யோசனை வரமாட்டேங்குதா, இல்லாட்டி காட்டக்கூடாதுன்ற யோசனை வந்துருதான்னு தெரியல எனக்கு. இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து அவ்வளோ தூரத்துக்கு கான்ட்ராஸ்ட் தெரியல இல்லையா? இந்த இடத்துல டக்குன்னு வந்து அப்படி மேலே கீழே எல்லாம் ஒன்றும் வரலை. ஏன் வரலை அப்படின்னா எல்லாமே கிரேயாக இருக்கிறதுனால. இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று பார்க்குறேன் பாரு, என்ன ஆகுதுன்றதை பாரு. இங்கேயும் ப்ளூ வரும். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துல ப்ளூ வரும். அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளூ கொடுத்தோடனே டெப்த்து ஜாஸ்தி ஆயிடுச்சு பற்றி, அந்த இடம் டீப் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளூ கொடுத்தோம்னா ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, அந்த பிளாக்கை வந்து அந்த பேப்பரோட சேர்த்து அழுத்திடுறோம் ஒன்று. இன்னொன்று, அந்த இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை வந்து அந்த ப்ளூ வந்து தூக்கி காட்டுது. இங்கே வந்து கிரேயே விட்டுறேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து தேவையாக இருந்தால் எல்லோ கொடுப்பேன். இப்போ இல்லை, எப்போ கொடுக்கணுமோ அப்போ வந்து எல்லோ கொடுப்பேன். கொடுக்கலாம், கொடுக்காமே இருக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதான் சென்டர்னு வச்சுக்கிட்டோம்னா இவ்வளோ அகலம் விட்டு இவ்வளோ அகலம் விட்டு ஒரு வட்டம் வரைப்பேன். அந்த பிளேட்டு வந்து அப்படியே நடுவில் வந்து அந்த இடத்துல பள்ளமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிளேட் ஸ்மூத்தாக திரும்புமா அது, அதனால் அது ஸ்மூத்தாக திரும்புறது வந்து ஆல்மோஸ்ட் போட முடியாது. ஆயில் பெயிண்டிங்காக இருந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே வந்து போட்டுகிட்டே வரலாம். இதில் ஏற்றிக்கிட்டே வந்து போட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன செய்ய போகிறேன்னா இங்கே வந்து ஒரு கிரே கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்மளுடைய கணக்குப்படி என்ன, டயகனலாக லைன் போட்டோம்னா அந்த லைன் எல்லாம் லைட் அண்ட் ஷேடு இல்லையா? லைட் அண்ட் ஷேடுன்றது நமக்கு தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து அதோட நிறுத்திக்கிறேன். இந்த இடத்த வந்து டார்க் ஆக்கிற போகிறேன். கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த இடத்த வந்து இங்கேருந்து அப்படியே வந்து அந்த இடத்துல அப்படியே ஏறும். கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் வந்து அந்த இடத்த வந்து பிளாக் ஆக்கிடுறேன். அப்போ தான் எனக்கு வந்து அது வெளியில் வரும். அதை வந்து என்ன டேர்ம் சொல்லுவோன்னா ரிலீஃப் ஆகும் அப்படின்னும். அங்கே இதில் இருந்து பேப்பரில் இருந்து வெளியில் வரும்.
இப்போ இந்த இடத்துல டார்க்காக இருக்கு, டார்க் ஆகிட்டே இருந்து அந்த எட்ஜில் வந்து லைட்டாக இருக்கு. நான் இங்கே இந்த பாட்டிலுக்குள்ளே போகிறத பற்றி கவலைப்படவே இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல் லைட்டும் கிடையாது இது, அவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல் கலரும் கிடையாது இது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இடத்துல நிறைய கலர் இருக்கிறதுனால கிரே வந்து ஈஸியாக அந்த இடத்துல ஏறாது. சரியா, ஏறாது. சரி, இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், இந்த இடத்துக்கு போயிடுறேன். இந்த இடம் தான் மடங்கி இருக்கு. இந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து இதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டே இருக்கேன். அந்த எட்ஜை வந்து நான் கொஞ்சம் போல் விடுறேன், அவ்வளோ தூரத்துக்கு விடுறேன்னா, சரியா, விடுறேன்னாலும் அப்புறமா நான் அழிக்கலாம். வேணாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்ல ஒரு எரேசரை வச்சு அப்புறம் நான் அழிக்கிறதா இருந்தால் கூட அழிச்சிக்கலாம். இப்போ என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து டார்க் ஆகுது. இந்த இடம் அப்படியே டார்க் ஆகி இங்கே ஃபுல் ரிஃப்ளெக்ஷன் வந்துடுது. எனக்கு இப்போ 3 கலர் சாய்ஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து அந்த டார்க்கை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து அப்படியே ஸ்மூதன் அவுட் ஆகிடுது. அதாவது இது வந்து அப்படியே வந்து லைட் கலர் வந்து அப்படியே வந்து ஜாயின் ஆகுது, டார்க் கலர் வந்து இப்படி வந்து ஜாயின் ஆகுதுன்றப்ப அப்படி இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கும் இல்லையா. அந்த இது நம்ம அந்த ஜாப்பனீஸ் இன் யான்னு ஒன்று இருக்கும் தெரியுமா, இங் யாங். இங் யாங்மா அந்த ஒரு நிமிஷம் ஒரு பேப்பர் எடுத்தா தான் பாருங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட்ல இங் யாங்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இல்ல அது அது திரு திரு முடிக்கிறத பார்த்தாலே அதுக்கு என்ன சொல்றேன் சார், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுமா அந்த? ஆமா, இங் யாங் இந்த ரவுண்ட் ஒரு ரவுண்ட ஒண்ண போட்டு அப்படி போடுவோம் தெரியுமா. திடீர்னு இந்தியான்னு ஞாபகம் வரல சார். அது பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே சொல்லுவாங்க. இங் யாங்மா, இங் யாங்ன்றது வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கு அதுக்கு. அதாவது மேன் அண்ட் உமன், ஃபீமேல், மேன் அண்ட் உமன் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ல வருது. மேல் அண்ட் ஃபீமேல் அது இருந்தால் தான் லைஃப். ஓகே, மேல் அண்ட் ஃபீமேல், நைட் அண்ட் டே, குட் அண்ட் பேட். பேடுன்றது ஒன்று இல்லை அப்படின்னா லைஃபே நின்று போயிடும். பேடுன்றது ஒன்று இல்லைன்னா லைஃப் நின்று போயிருமா? நம்ப முடியுதா உன்னால? லைஃப் வந்து நின்று போயிரும். பேடுன்றது ஒன்று வந்து இருந்தே ஆகணும். சரியாம்மா, இப்போ அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து அப்படி வருது, இந்த இடத்துல வந்து அந்த டார்க் இருக்கு. இப்போ எதுக்காக எங்க அங்கே சொன்னேன்னு மறந்துச்சு. எதுக்குமா சொன்னேன்னா எங்க அங்கே பற்றி கலர் அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது சார். ஆமாம், இப்போ இந்த இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி தான் வருது. அதாவது இது பாசிட்டிவும் நெகட்டிவும் இந்த இடத்துல அப்படியே வந்து இது அப்படியே வந்து அப்படி கர்வாகி அப்படி வந்து சேரும். இது கீழே போய் அப்படியே கர்வாகி கீழே போய் சேரும். இது மேலே கர்வாகி அப்படி வந்து சேரும். இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் இருக்கு, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் இருக்கு. சரியா, அப்படி வச்சிருவோம். அப்படி வச்சுக்கிட்டு இது வந்து ஸ்மூதன் அவுட் ஆகும். நாம் அந்த பிளேட்டை வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரி விடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது ஒத்துக்கிருச்சுன்னா சரி, ஒத்துக்கிறலன்னா நம்ம வந்து அதை வந்து மாற்றி தான் ஆகணும். இப்போ என்ன இல்லை, பிளேட்டை ஒயிட்டாக விட முடியாது கூட. அப்போ பிளேட்டை ஒயிட்டாக விட முடியாதுன்னா நான் இப்போ இந்த இடத்துல என்னமாச்சும் ஒரு கலர், லைட் கலராவது ஏதாவது ஒரு கலரை வச்சு நான் இந்த இடத்த டார்க் ஆக்கி ஆகணும். இப்போ இங்கிட்ட இருக்கக்கூடிய கலர்ஸ் என்ன, இந்த பாட்டிலேருந்து வரக்கூடிய ஆரஞ்சு இருக்கும், இந்த பாட்டிலேருந்து வரக்கூடிய ப்ளூ இருக்கும், இதில் இருந்து வரக்கூடிய ஒரு பிங்கிஷ் ப்ளூ. நான் ஆக்சுவலாக வந்து இது வயலட் மாதிரி ஆக்கியிருக்கேன். வேணும்னா நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே இன்னும் ஒரு முறை சிவப்பு கலரை கொடுத்தீங்க பாரு, அது என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நான் இப்போ அதை ஆக்கிட்டேன்னா அங்கே வேற என்ன கலர் கொண்டு வர முடியுன்றதை நான் வந்து பிளான் பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்படி வந்து
சிவப்பு கலர் ஆக்கிடலாம். எவ்வளோ சிம்பிள் பாரு அதை. ஆக்சுவலாக வந்து ஐயோ என்ன வயலட் ஆக்கிட்டீங்களே சார் அப்படின்னு கேட்டிருந்தால், சரிம்மா இந்த பார் இப்படி ஆக்கினா வயலட் வந்து பிங்க் ஆயிடுச்சு. இதே இதை வந்து ப்ளூ ஆக்கியிருந்துருக்கலாம். இதே இதை கிளீனாக ப்ளூ ஆக்கியிருந்துருக்கலாம். சார் ஒரு 5 மினிட்ஸ்ல அயன் பண்ணிக்கலாமா சார்? சரிம்மா. 2 பேரும் பேட் கண்டிஷன்ல இருக்கோம். ஓ அப்படியா, சரி சரி சரி. எனக்கு கெஸ்ட் இருக்காங்க சார். ஃபாதர்-இன்-லாவும் பிரதர்-இன்-லாவும் வந்திருக்காங்க. ஓகே ஓகே. அதுக்கு தூக்கம் வந்து கண்ணை அழுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது நீங்க என்ன பாத்தீங்கன்னா இன்னும் சொல்வீங்க. அப்படியே இல்ல, ரொம்ப நேரமா பிரீத்தி வந்து மூக்குல கொட்டாவி விட்டுக்கிட்டு இருக்கு. இல்ல சார், எனக்கு கோல்டு கூட கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு எனக்கு. ஓகே ஓகே. ஊருக்கு போய் வந்ததுனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறதுனால மூக்கு ஆல்ரெடி எனக்கு பெருசா இருக்கு சார். அதனால உங்களுக்கு அப்படி தோணும். அப்படியே மூக்கு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கு. சரியாம்மா, நான் வந்து லேசா இதுக்கு கொஞ்சம் போல ஆரஞ்சும் ப்ளூவும் வச்சா எப்படி டார்க் ஆகுதுன்ற மாத்திரம் காட்டிட்டு இன்னைக்கு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். லேசா ஒரு 2 மினிட்ஸ். என்ன ப்ளூ எடுக்கிறோம்? இந்த ஆரஞ்சு எடுக்கிறோம். லைட்டஸ்ட் ப்ளூ எடுக்கிறோம். லைட்டஸ்ட் ப்ளூ எடுக்கிறோம். இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு ஆரஞ்சு கொடுக்க போகிறேன். அதனால தான் நான் உள்ளே அந்த கிரே போடுறது வந்து எனக்கு நான் கவலையே படலைன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இங்கே கிரேக்குள்ளே நான் போகிறத பற்றி கவலையே படலை அப்படின்னு எதுக்காக சொன்னேன்னா, நான் வந்து இந்த இடத்துல ஆரஞ்சு கொடுக்க போகிறேன். அப்போ நான் ஆரஞ்சு இப்படி கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே கிரே போடுறதுனால இதையும் நான் உள்ளே கொண்டு போனேன்னு ஒன்றுமே ஆகாது. 2 நிமிஷம் லேசாக காட்டிட்டேன்னா போதும். நான் ஃபுல்லாக கூட காட்டல. இங்கே பாருங்க, அப்படியே கொண்டாடுறோம். நான் இப்போ இன்னும் நாளைக்கு வந்து அதை கம்ப்ளீட்டாக கொண்டு போகிறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ கொண்டு வர்றோம், அந்த எட்ஜில் கொண்டாந்து அதை நிறுத்திடுறேன். ஒயிட் வந்து அந்த இடத்துல கொடுத்துக்குறோம் நம்ம. இப்போ அந்த ஆரஞ்சு அப்படியே வந்துருச்சு. அப்படியே அந்த ஆரஞ்சு வந்துருச்சு. அவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு ஆரஞ்சு. இப்போ நான் வந்து ப்ளூவை கொஞ்சம் கொடுக்கலாம். எல்லோ கொடுத்து பார்ப்போமே என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். அதிகபட்சம் என்னமாகும்? படம் வேஸ்ட்டாக போயிடும். போனால் போகுது. படம் வேஸ்ட்டாக போனால் போகுதா? ஒரு ஆரஞ்சு ஷெல்லோ வரும் சார். ஆமாம், ஆரஞ்சு ஷெல்லோ வந்துடும். அது சரியா? ஆரஞ்சு ஷெல்லோ வந்துருச்சுன்னா அந்த பிளேட்டில் ஒயிட் எங்கெங்கெல்லாம் விடுறோமோ அதெல்லாம் அந்த ஒயிட் எல்லாம் வந்து ரொம்ப பிளேட்டோட டைமென்ஷன் நல்லா செட் ஆகும் சார். ஒரு மாதிரி செட் ஆகும். ஆமாம், வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அந்த பிளேட்டில் அந்த டைமென்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு பாரு. ஆனால் சட்டிலாக தான் இருக்கணும். இப்போ நான் வந்து இப்போ அந்த பூவையும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி வரைஞ்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அதே நேரத்தில் நான் இந்த கிரே இருக்கிற இடத்துல மாத்திரம் கொஞ்சம் போல் ப்ளூ கொடுக்குறேன். அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தோம்னா டைமென்ஷன் செட் ஆக ஆரம்பிக்குது பாரு. இப்போ நான் வந்து இந்த இடத்துலையும் ப்ளூ கொடுத்தேன் அப்படின்னா அங்கே ஷார்ப்பாக இருக்க பற்றி அந்த ஷார்ப்னஸ் போயிடும். இந்த இடத்துல ஹார்ஷாக தெரியுது இல்லையா? அது நான் கொஞ்சம் போல் ப்ளூ அந்த எட்ஜ் வரைக்கும் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ஷார்ப்பாக இருக்கிறதும் போயிடும். அப்படியே ஒரு மாதிரி எசைஞ்சு உட்காந்துட்ட மாதிரி தெரியும். சரியா? இதோட நிறுத்திக்கிறோம். அப்போ இதோட நிறுத்திக்கிறோம். நமக்கு வந்து இன்னைக்கு வந்து தேதி 21. 3வது சிட்டிங்மா இது. இல்ல 3வது சிட்டிங் வரைக்கும் சரியான காம்ப்ளிகேட்டட் ஒர்க். ஈஸி வேலை கிடையாது. ஆனா இப்பயே இந்த பாட்டில் முன்னாடி இருக்கு, இந்த பாட்டில் கொஞ்சம் பின்னாடி இருக்கு, அந்த பிளேட் இன்னும் பின்னாடி இருக்கு, அதுக்கு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட்ல இது வந்து அந்த துணி இப்படி வருதுன்ற ஃபீலிங்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பாரு. செமையா இருக்கு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அம்மா, ஓகேம்மா. தென் அப்ப நான் ரெக்கார்டிங்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே.